நேற்று நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். மதுரைனாலே எனக்கு முதல்ல ஞாபகம் வருது எம்ஜிஆர். ஆனால் அவர் கூட எனக்கு பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்தபடியாக பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் கூட தான் மதுரைனாலே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு பேசியிருந்ததை வச்சு பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட கேட்டிருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேப்டனை விஜய் அண்ணங்கிறாரா, அப்போ வந்து விஜய் வந்து எங்களுக்கு தம்பி தான். அவர் இப்போ வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து தம்பின்னு சொல்ல கிடையாது. அவர் பழங்காலத்தில் நடிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து விஜயும் கேப்டன் வந்து அண்ணன் தம்பியாக தான் இருந்திருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கேப்டன் அரசியலில் இருந்தப்போ அவர் சொல்லியிருந்தது எம்ஜிஆர் வந்து மானசீக குரு அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து எம்ஜிஆர் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து விஜய் வந்து அண்ணன் தானே சொல்லியிருக்காரு. அவர் வந்து எப்போ வந்து கேப்டனை மானசீக குரு அப்படின்னு சொல்கிறாரோ அப்போ வந்து கேப்டனோட கொள்கைகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா மேபி கூட்டணி போடலாம் அப்படிங்கிற ஒரு இதோட வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து தேதிமுகவும் டிவிகேவும் வந்து கூட்டணி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி